Hello friends, welcome back to Health is an Energy. இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்க போறோம். பொதுவா வந்து சோலார் இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா either on grid போடுவோம் இல்ல off grid பண்ணுவோம். அப்படி இல்லனா சில சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் சிஸ்டம் வரும். ஸோ சிங்கிள் இன்வெர்ட்டரே வந்து உங்களுக்கு ஆஃப் கிரிடாகவும் ஒர்க் ஆகும் இல்லைன்னா ஆன் கிரிடாகவும் ஒர்க் ஆகும். ஸோ அது நிறைய டிராபேக்ஸ் இருக்குது. என்னன்னா இன்வெர்ட்டரில் ஏதோ ஒரு ஃபால்ட் வந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டு சிஸ்டமே வேலை செய்யாது. இல்லை அது வந்ததுக்கப்புறம் பேட்டரி சிஸ்டம் வந்து நெட் மீட்டர் கிடைக்காது. இந்த மாதிரி சில பல உங்களுக்கு வந்து டிராபேக்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆன் கிரிட் சிஸ்டம் ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் போட்டுங்க, ஒரு 2 கிலோவாட் ஆஃப் கிரிட் போட்டுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு டிஃப்ரெண்ட் சிஸ்டமாக கொடுப்போம். பட் இந்த கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சேம் சிங்கிள் செட் ஆஃப் பேனல்ஸ் தான், 6 பேனல்ஸ் 540 பேனல்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஆன் கிரிட் அது ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஹைப்ரிட் கிட் நாங்களே வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த கிட் என்ன பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக வந்து நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தை ஆன் கிரிடாகவும் அல்லது ஆஃப் கிரிடாக மாற்றலாம். என்ன மாதிரி கேசஸில் அப்படின்னா சப்போஸ் இப்போ மழை பெஞ்சிருக்கு, 2 நாள் கரண்ட் இல்லை அல்லது இன்னைக்கு ஃபுல்லாக பவர் ஷட் டவுன் ஆன் கிரிட் வேலை செய்யாது அப்படின்னா இந்த கிட்டு மூலிமா நீங்கள் வந்து சின்ன ஒரு எம்சிபி மட்டும் நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய 6 பேனல்ஸுமே வந்து ஆஃப் கிரிட் செட்டப்புக்கு வந்து யூஸ் ஆகிடும். வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆறு 540 பேனல்ஸ் போடுவோம். ஆக்ஸ்டெக் ஜெர்மன் பிராண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கரண்ட்டாக வந்து ஆன் கிரிடாக நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ 6 பேனல்ஸையும் வந்து சீரியஸ் பண்ணி கீழே வந்து நம்ம ஆன் கிரிட் செட்டப்பில் பண்ணியிருக்கோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம 3.5 கிலோவாட் Growatt சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏசிடிபி டிசிடிபி எல்லாம் ஆஸ் யூஸ்வல் நம்ம சேஃப்டி ப்ரொடெக்ஷன் எல்லாம் போட்டு இது ரன்னிங்கில் இருக்குது இந்த சிஸ்டம். பெர் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 to 15 யூனிட்ஸ் இப்போ ஜென்ரேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆஃப் கிரிட் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆஃப் கிரிட் செட்டப். நம்ம UTL 3 கிலோவாட் MPPT இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேட்டரிஸ் 150H பேட்டரிஸ் வந்து 4 பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இப்போ நம்ம வந்து சோலாரில் நம்ம ஹைப்ரிட் கன்வர்ஷன் மூலமாக ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இது நார்மலாக இன்வெர்ட்டர் பேட்டரி நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கஸ்டமர். ஸோ நம்ம ஹைப்ரிட் டெக்னாலஜி எப்படி இதை வந்து மாற்றுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஹைப்ரிட் கிட் வந்து இது ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மெத்தட் தான் நம்ம எப்படி பண்ண பார்க்கலாம். ஸோ இதுதான் நாங்கள் சொன்ன ஹைப்ரிட் கன்வர்ஷன் கிட். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2-way MCB சுவிட்ச் இருக்கும். சரிங்களா, இது வந்து இப்போ வந்து ஆன் கிரிட்ல இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த கன்வர்ஷன் வந்து இப்போ ஆஃப் கிரிட்டுக்கு மாற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன் கிரிட் வந்து ஆஃப் ஆகிடும். அதே சமயம் நம்மளுடைய ஆஃப் கிரிட்டுக்கு இப்போ வந்து அந்த 6 பேனலும் உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவோம். பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆன் கிரிட் ஆஃப் ஆகிட்டு இப்போ வந்து ஆஃப் கிரிட் வந்து ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜிங் வந்து இப்போ ஆனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு கரண்ட் இருக்காது அல்லது பவர் ஷட் டவுன் ஃபுல் டே கரண்ட் இருக்காது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் அப்படியே நீங்கள் வந்து ஆஃப் கிரிட்டுக்கு மாற்றிக்கலாம். அல்லது நீங்கள் டெய்லி ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் வந்து மார்னிங் பேட்டரி சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஹவர்ஸ் கூட நீங்கள் ஆன் கிரிட்டுக்கு இது வந்து கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கன்வர்ஷன் கிட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மேனுவல் கன்வர்ஷன் கிட் தான். ஸோ இதில் வந்து மேனுவலாக நம்ம வந்து ஆஃப் கிரிட் ஆன் கிரிட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம ஆன் கிரிடுக்கு சீரியல் கனெக்ஷனும் ஆஃப் கிரிடுக்கு சீரியல் ப்ளஸ் பேரல் கனெக்ஷனும் பண்ணுவோம். ஏதோ ஒன்று தான் பண்ணியிருப்போம். பட் இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் மூலிமா அந்த சீரியல் பேரல் கனெக்ஷனை வந்து நம்ம வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறோம், நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி. ஸோ அதுதான் இதோடைய மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. இதை வந்து நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ண இருக்கிறோம். ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த மாதிரி செட்டப் உங்களுக்கு தேவைன்னாலும் எங்களை நீங்கள் கால் பண்ணலாம். அல்லது எக்ஸிஸ்டிங் உங்களுடைய இந்த சிஸ்டத்தை வந்து இருக்கக்கூடிய ஆன் கிரிடோ அல்லது ஆஃப் கிரிடோ ஆன் கிரிடா சேம் பேனல்ஸை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து எங்களை வந்து ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தரோம். தேங்க்யூ.